தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்து பயணித்து கொண்டிருக்கிறேன். எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக, அவர்களின் அரசியல் அதிகாரத்திற்காக தொடர்ந்து அம்பேத்கர் வழியில் போராடி கொண்டிருக்கிறார். நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. நான் இதுவரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. அண்ணன் எழுச்சி தமிழர் எவ்வழியே இந்த மக்கள் பணியாற்றுகிறாரோ, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து தலைவர் எவ்வழி காட்டினாலும் அவ்வழியில் மக்கள் பணி சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றோம். தொடர்ந்து இப்போது சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட வர இருக்கிறது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கேட்டு பெற்று அங்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை நியமிக்க வேண்டும். அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறதா இருக்கீங்களா சார்? நான் இந்த இயக்கத்தில் சேரும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சேரவில்லை. தலைவர் அந்த தொகுதியை ஒரு எளிய மக்கள் மண்ணின் மைந்தனுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை நான் கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 15 தொகுதி எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து படிப்படியாக இன்றைக்கு 10-12 தொகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், எல்லோரும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து திமுகவோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் விசிகாவை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஈரா மதியழகன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக விசிகாவில் இருக்கீங்க? நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தொகுதி மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இதற்கு முன் 2.5 ஆண்டு காலம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி தலைவனுடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஓகே சார். தொடர்ந்து 1997 நான் கல்லூரி படிக்கும் காலத்திலிருந்து தலைவர் கொள்கையால் இழுக்கப்பட்டு தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்து பயணித்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நெருக்கடிகள் வந்தபோது கூட எந்த கட்சியும் மாறாமல் தொடர்ந்து அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையை ஏற்று அவருக்கு பக்க பலமாக பலம் சேர்க்கும் வகையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரத்துக்கு வர வேண்டும், விளிம்பு நிலை மக்கள் கடைசி தொண்டன் கூட புறக்கணிக்கக்கூடாது. சுதந்திர இந்தியாவில் 79 ஆண்டு காலம் விடுதலை பெற்றும் இன்றைக்கு கூட சேரி மக்கள் வீட்டுமனை பட்டா வேண்டி தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மற்றும் அதிகாரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களிடத்தில் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அரசியல் மாற்றம் வந்தாலும், அதிகாரத்திற்கு எந்த கட்சி வந்தாலும் விளிம்பு நிலை மக்களினுடைய குறைகள் தீர்ந்தபாடு இல்லை. அவர்களுக்கு தேவையான வீட்டுமனை பட்டா, அடிப்படை வசதியான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால், மயான பாதைகள் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் இன்று கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக, அவர்களின் அரசியல் அதிகாரத்திற்காக தொடர்ந்து
அம்பேத்கர் வழியில் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய தொண்டனாக என்று தொடர்ந்து அவருக்கு வலு சேர்க்கும் வழியில் இன்று வரை தலைவரை அவர் கொள்கை வழியில் பின்பற்றி அவருடைய சகோதரராக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஓகே சார், இப்போது இத்தனை வருஷம் நீங்கள் தலைவர் கூட பயணித்ததை பற்றி சொன்னீங்க. உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? நான் என்னுடன் பிறந்தவர்கள் 3 பேர், 2 தம்பிகள், ஒரு தங்கை. இவர்கள் அனைவருக்குமே திருமணமாகிவிட்டது. நான் தான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. நான் இதுவரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. அண்ணன் எழுச்சி தமிழர் எவ்வழியே இந்த மக்கள் பணியாற்றுகிறாரோ, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நில மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். தினமும் தினம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தினந்தோறும் வீதியிலும் சாலையிலும் நின்று போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழரை போல நானும் எந்த திருமணமும் செய்யாமல் தொடர்ந்து தலைவருடைய வழித்தொண்டலாக, அவருடைய தொண்டனாக இதுவரை பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். திருமணமே செய்யாமல். தலைவர் வந்து திருமணம் பண்ணலன்றதுனால நீங்களும் பண்ணாமல் இருக்கீங்களா? இந்த தலைவர் கொள்கையில் ஒன்று அது. அதுபோல் நாங்களும் அவர் பின்பற்றுகின்றோம். என்னை போல எத்தனையோ தொண்டர்கள் இன்றும் நமது கட்சியில் திருமணமே செய்யாமல் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நான் 2001 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பொது தொகுதியில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதியாக பணியாற்றியிருக்கிறேன். அதுபோல் 2011ஆம் ஆண்டு எங்கள் கிராமத்தில் பொது தொகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி சிறப்பாக சென்றோம். தலைவர் எவ்வழி காட்டினாலும் அவ்வழியில் மக்கள் பணி சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றோம். தொடர்ந்து இப்போது சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட வர இருக்கிறது. இந்த பொதுத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதியாக உள்ளது. 2011இல் விடுதலை சிறுத்தைகள் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அண்ணன் பாவரசு அவர்கள், முதன்மைச் செயலாளர் அவர்கள் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த தொகுதியை கேட்டு அந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக யாராவது ஒருவர் வர வேண்டும் என்று அந்த தொகுதி மக்களினுடைய விருப்பம், அது கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்களிடத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கேட்டு பெற்று அங்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை நியமிக்க வேண்டும். அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது. அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள், விளிம்பு மக்களுக்கு இன்று வரை தொகுப்பு வீடு கூட கொடுப்பது ஒரு பாரபட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை வசதியான சாலை வசதி கூட, வீட்டுமனை பட்டா கூட கொடுப்பதற்கு மக்கள் இதுவரை மண்டே பெட்டிஷன் என்று சொல்வார்கள், ஜிடிபி, அந்த பெட்டிஷன் தொடர்ந்து மக்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அதில் செவில் சாய்க்காமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் ஒரு சுணக்கத்தை காட்டி வருகிறார்கள். அதனால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் அந்த பகுதி மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தொகுதியை அண்ணன் எழுச்சி தமிழர்கள் பெற்று தர வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளரை உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினரை ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். அந்த தொகுதியில் வந்து நீங்கள் வந்து போட்டியிடுறதா இருக்கீங்களா சார்? நான் இந்த இயக்கத்தில் சேரும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சேரவில்லை. நாங்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணித்த காலத்திலிருந்து
இந்த இயக்கத்தில் அண்ணன் எழுச்சி தமிழரோடு அவருடைய பின்பற்றி இந்த இயக்கத்தில் வளர்ந்த தம்பியாக நான் இருக்கின்றேன். அவருடைய தொண்டனாக இருக்கின்றேன். ஒரு தொண்டனாக இருந்த என்னை மாவட்ட செயலராக பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார். படிப்படியாக தலைவரை பார்த்து வளர்ந்த ஒரு தம்பியாக நான் சொல்கின்றேன். இன்றைக்கு தேர்தல் அரசியல் வந்த பிறகு பல்வேறு தலைவருக்கு நெருக்கடி கொடுத்து எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று பல்வேறு பொறுப்பாளர்கள் தலைவரை நெருக்கடி கொடுக்கிறார்கள். ஆனால் தலைவருக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் தலைவர் அந்த தொகுதியை ஒரு எளிய மக்கள் மண்ணின் மைந்தனுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை நான் கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நான் சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். இப்போது தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக இருந்து இப்போ பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே 2 முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த மக்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றிருக்கிறேன். எல்லா சமூக மக்களிடத்தில் இணக்கமாக பழகியிருக்கின்றேன். அதனால் தலைவர் எதை கொடுத்தாலும் அவர் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். எல்லோரும் கேட்பது போல் நானும் அந்த தொகுதியை கேட்பேன். ஆனால் எனக்காக இருக்கட்டும், வேறு யாருக்காக இருந்தாலும் இந்த தொகுதியை நாம் கேட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது. யாருக்காக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த தொகுதியை கேட்டு அந்த தொகுதியை விடுதலை சிறுத்தையினுடைய கோட்டையாக மாற்றி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் திமுக கூட்டணியில் எந்த தொகுதியுமே இன்னும் எத்தனை தொகுதி அப்படின்றத இன்னும் நிர்ணயம் ஆகலை. இது ஏன் இப்படி மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தாமதமாக ஆகிட்டே இருக்கு? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தான் உறுப்பினர்கள் நிறைந்த அடுத்த கட்ட ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு திமுக தவறு செய்தாலும் அந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போகின்றது விடுதலை சிறுத்தைகள் என்ற பேச்சையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கி கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி உள்ள ஒரு பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரை அழைத்துதான் அவர் கேட்கின்ற தொகுதியை கொடுத்து அழகு பார்த்திருக்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவரோடு துணை நின்று இன்றைக்கு ஆட்சி அமைவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பங்களிப்பு வெகுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிலைக்க வேண்டும், சனாதனம் இந்த நாட்டை ஆளுவதற்கு துடிக்கின்றது, எப்படியாவது அதிமுக சேர்த்து பாஜக எப்படியாவது உள்ளே நுழைந்து தமிழ்நாட்டை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக ஜனநாயகம் இங்கே நிலைநாட்ட வேண்டும், அதற்கு திராவிட மாடல் ஆட்சி நீடிக்க வேண்டும், பெரியார் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்ட திமுக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களோடு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பயணித்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் எத்தனை தொகுதி கேட்டாலும் அந்த தொகுதியை கேட்டு அவர்களுக்கு பங்கீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
கோரிக்கையாக இருக்கும். இப்போ எத்தனை தொகுதி உங்களுக்கு ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் தலைவர் எங்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணன் சங்கத்தமிழன் போன்ற மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கின்ற அண்ணன் அவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தெரிந்து பல்வேறு மாவட்டங்களில் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் சென்றிருக்கிறார். அவரே விடுதலை சிறுத்தைகளின் வலிமை தெரிந்து 25 தொகுதி கேட்டு பெற வேண்டும். அடிமட்ட தொண்டனாக இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் இதர மாநில பொறுப்பாளர்லாம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு 2ஆம் கட்ட தலைவர் வைக்கிறார்கள். ஆனாலும் தலைவர் அதை கேட்டுக்கொண்டு குறைந்தது 15 தொகுதி எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து படிப்படியாக இன்றைக்கு 10-12 தொகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தீர்க்கமான முடிவு இரட்டை இலக்கு என்ற நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரட்டை இலக்கு கேட்டு பெறுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை இரட்டை இலக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் அண்ணன் எழுச்சி தமிழரும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இரட்டை இலக்கம் கொடுக்காம சிங்கிள் டிஜிட்ல தொகுதிகள் கொடுத்தா உங்க தொண்டர்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க சார்? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான். இருந்தாலும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டை யாரை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்றார். அதனால் தலைவர் காட்டுகின்ற வழி எதுவாக இருந்தாலும் அவருடைய தம்பியாக தொண்டராக இருந்து நாங்கள் எழுச்சி தமிழர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதனால் எழுச்சி தமிழர் என்ன முடிவு செய்தாலும் அதை எத்தனை தொகுதி கேட்டு பெற்றாலும் அவரோடு பயணிக்க விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவர் காட்டுகின்ற வழியும் அவர் காட்டுகின்ற பாதையும் நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் தலைவர் பேசியிருந்தாரு, என்கிட்ட இருக்கிறதே 5-6 வடை தான், இதை நான் எப்படி 1000 பேருக்கு பகிர்ந்தளிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருந்தாரு. இது அந்த தொகுதி பங்கீடுக்காக சொல்லியிருந்தாரு, அதாவது கட்சிக்குள்ளே யார் யாருக்கு அந்த தொகுதியை கொடுக்கறது அப்படின்னு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கட்சிக்காக உழைத்த எத்தனையோ தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தலைவர் அவர்கள் கொடுக்கின்ற கூட்டணியில் கொடுக்கின்ற தொகுதியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிரமம் அவருக்கு எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பேர் கட்சியில் அது ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பாளர் வரைக்கும் அனைவருமே திறமையானவர்கள்தான். எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், எல்லோரும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் தொகுதிக்கேற்ற போல் தலைவர் அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் சென்றால் சட்டமன்றத்தில் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக செயல்படுவார்கள் என்ற ஆராய்ந்து தான் கொடுப்பார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். சார், இப்போ நீங்கள் டபுள் டிஜிட்டில் தொகுதி கேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை சிங்கிள் டிஜிட்டில் தொகுதி கொடுத்தா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ந்த வாக்கு பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணன் சங்கத்தமிழன், அண்ணன் வன்னியரசு, அண்ணன் பாவலன் மற்றும் இயக்குனர் போன்ற தலைவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை 25 தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று எத்தனையோ மீடியாக்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வலிமை தெரிந்துதான் நம்முடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை கேட்கிறார்கள். தலைவர் கேட்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஆனால் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்
நம்முடைய வலிமை பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறார்கள், மக்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதனால்தான் இரண்டு டபுள் டிஜிட்டல் உள்ள தொகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெற வேண்டும் என்ற எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதை நம்முடைய தலைவர் கேட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் சொல்லுகிறார்கள். அது எங்களுடைய கடைக்கோடி தொண்டனுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக திமுக ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காக அந்த கூட்டணி ஆட்சிக்கு உறுதுணையாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், எல்லோரும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து திமுகவோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்கள் வலிமையை தெரிந்து 2 டபுள் டிஜிட்டல் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார்.